புகழ்ச்சியும் உமக்குத்தானே, ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். ஞானமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். அப்பா நன்றி, அப்பா நன்றி. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தீர். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தீர். கிருபையினாலே என்னை இரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே என்னை இரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி 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 நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் வெறும் மண்ணான மனுஷன். நீரோ மகா வல்லமையுள்ள தேவன். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா எழுதின புத்தகம், யோசுவா எழுதின புத்தகம் அதுல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோசுவா ஆமென் வாசி. ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், எகிப்தில இருந்து மோசே கர்த்தருடைய ஜனங்களை வனாந்திர ஊடாக நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுதோ மோசே மரித்து விட்டார். மோசே மரித்த பின்பாக ஆண்டவர் யோசுவாவை அழைத்து, நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். தடையாக அங்கு யோர்தான் நதி ஓடுகிறது. யோர்தானை கடக்க வேண்டும். அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். ஆமென். எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது தேவன் எங்களுக்கு அற்புதங்களை நடப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரே ஒரு அற்புதர். 1 தீமோத்தேயு 6:16 வாசித்தோம். அவர் ஒரு அற்புதர் என்பதை. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அற்புதர். அவர் எல்லா நாளும் உயிரோடு இருப்பார். ஆமென். ஒருவரும் அவரை காண கூடாது. ஆமென். காண முடியாது. அவரை கண்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசப்பா மாத்திரமே அவரை கண்டிருப்பார், மற்றபடி யாருமே அவரை காணவில்லை என்று கடந்த நாட்களிலே நாங்கள் அதை குறித்து பார்த்திருந்தோம். அவரை காண முடியாது. இந்த மாமிசமான கண்களை கொண்டு அவரை காண முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். அப்படின்னு சொன்னால் அவர் அற்புதர், அதிசயமான தேவன். ஆமென். அவர் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா.
அவர் அற்புதமாக இருக்கிறபடினால அவரை யாரும் காண முடியாது, அவரை யாரும் அவரிடத்தில் சேர முடியாது. அவர் என்றும் இருக்கிறவராக இருக்கிறார். அவரை யாரும் உண்டாக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை ஒருவருமே உண்டாக்கவில்லை. இரண்டாவது காரியத்தை நான் பார்க்க போகிறேன். அவர் உண்டாக்கின யாவும் அற்புதமானவைகள். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆமென். இந்த உண்டாக்கின ஒவ்வொன்றும் மிகவும் அற்புதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதை வேறு யாராலும் உண்டாக்க முடியாது. ஹல்லேலூயா. நிற்கிற இந்த பூமி, நாங்கள் பார்க்கிற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த வானம், சமுத்திரம், சமுத்திரத்தில் உள்ளவைகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாவர உணவு வகைகள், உடைய கண்கள் காண்கிற மரம், செடி, கொடிகள் எல்லாம், ஹல்லேலூயா, அதை தேவன் அற்புதமாக உண்டாக்கினார். அதை அவரால் மாத்திரமே உண்டாக்கவும் முடியும். ஹல்லேலூயா. 104வது சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 104வது சங்கீதம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்திருப்பீர்களாக இருந்தால் தேவனுடைய படைப்பினுடைய மகத்துவத்தை அந்த இடத்துல எவ்வளவு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104 வாசிங்க, கொஞ்சம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். மகிமையும் மகத்துவம் அவருக்கு மாத்திரமே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் அற்புதமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவருடைய எல்லாம், அவருடைய கிரியைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய எல்லா செயல்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கு. அந்த அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும். அற்புதமான ஒருவருடைய தகப்பன் எப்படிப்பட்டவரா? அற்புதமானவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்படிப்பட்ட அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட அற்புதமானவர், எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லித்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. ஒளியை வஸ்திரமாக தரித்து. ஆமென். என்ன செய்கிறார்? ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற தேவன். வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறீர். வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. வாசிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. ஆமென். மேகங்களை தமது இரதமாக்கி. ஹல்லேலூயா. காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். ஆமென். இது யாராலே முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காற்றை எப்படி செய்யணும்? களஞ்சியத்துல சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள அதிசயமான தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தேவன் எங்களுக்கு அற்புதங்களை எங்களுடைய கண்கள் காண செய்கிற தேவன். ஆமென். அற்புதங்களை எங்களுடைய கண்கள் காணும். விசுவாசித்து நாங்கள் தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் அவரை பற்றி யாருக்கு தெரிய வேண்டும்? அவர் ஆண்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவரையே நாங்கள் அற்புதங்களின் தேவம் என்று சொல்லுகிறோம். அவர் அற்புதர். ஹல்லேலூயா. அவரை குறித்து நாங்கள் சரியாக அறிந்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அற்புதங்களை காண முடியும். ஹல்லேலூயா. அதான் யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது உடைய கண்கள் நாளைக்கு அற்புதங்களை காணும். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், யோர்தா நதி ஓடி வருகிறது, அதை மறைத்து மலை போல குவிந்தது என்று சொல்லி உள்ளண்ட தலையினால் அங்கு அவர்கள் நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஏன்? என் தேவனால் செய்யப்பட்ட அற்புதம் இந்த பூமியில யாராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, எப்படி நடந்திருக்கும் என்று சொல்லி எல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறத டிவியில இருக்க நான் பார்த்தேன். தண்ணிய தொட்டிகள் ரவி போட்டு பெரிய காத்தெல்லாம் அடிச்சு செதுவாக்குறாங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. கீழ் காற்று அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிலையை ஒரு உலர்ந்த நிற தரை போல அந்த தரையை மாற்றியிருந்தார். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும், தம்முடைய ஊழியக்காரர்கள் யாரா? அக்கினி
ஜுவாலைகள் தூதர்கள் எல்லாம் யாரா? காற்றுகள். நினைக்க இங்க நிற்பார்கள், வர்றதுக்கு மாத கணக்கா அங்க நினைச்சா இங்க நிற்பா. அப்படி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்களாக அவர்களை படைத்து உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய மகிமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியில பார்க்கிறோம், இந்த உலகத்துல என்னுடைய கண்கள் காண்கிற ஒவ்வொன்றுமே அவருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு சொந்தக்காரர் அவரே. அவர் அற்புதமான தேவன். வாசிங்க அடுத்து. தம்முடைய தூதர் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியை ஒருபோதும் அழிந்து அது சரியாக தேவன் அதை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நம்ம படிச்சு கொண்டு அவருடைய மகத்துவத்தை நம்ம படிச்சு கொண்டே போகலாம். வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிச்சு தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அறிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவன் தாமே வானத்தில் இருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இறங்கி வந்த தேவன் மனிதர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. வேதத்துல கணக்கா ஆதாரங்கள் இது கிடைக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்து, தேவன் மனிதனாக வந்து இந்த பூமியில அநேக யாரும் செய்ய முடியாத அற்புதங்களை எல்லாம் செய்தார். அல்லேலூயா. ஏசப்பா செய்த முதலாவது அற்புதம் என்ன சொல்லுங்க யாருக்காவது? கானான் ஊர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! ஆமே. தண்ணீராத்தான் குடிக்க முடியும், திராட்சை ரசமாக மாற்ற என்னுடைய ஆண்டவருக்கு மாத்திரமே அவரால் மாத்திரமே ஆகும் முடியும். வேற யாராலும் மாற்ற முடியாது. மரித்தவர்களை உயிர்ப்பிக்க யாரால முடியும்? என்னுடைய ஆண்டவரால் மாத்திரமே முடியும். அவர் உயிர்ப்பித்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். உடவர்களை நடக்க செய்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில செய்த எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது. ஆமென். யாராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது அவருக்குரியது. அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். ஏன்? அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை அநேகம் இன்றும் இந்த பூமியில தேவனுடைய ஆவியானவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்றும் அநேகரை உயிரோடு எழும்புகிறார்கள். அநேக வியாதிகளுக்கு சுகம் கிடைக்கின்றது. ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை தேவன் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லி அநேகர் சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் இன்றும் இந்த பூமியில நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆமே. அவருடைய அற்புதங்களை நாங்கள் அவ்வளவாக நாங்கள் கண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில கூட எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஜெபிக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு அற்புதங்களுக்கு நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒவ்வொருவர். ஆமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமே. முதலாவது அவர் அற்புதம், இரண்டாவது அவருடைய படைப்புகள் எல்லாமே அற்புதமானது, மூன்றாவது அவர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவு அற்புதங்களை செய்தார். நான்காவது காரியம், நாம் அவரிடத்துல எதிர்பார்க்கிற அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் ஒரு சகோதரனுக்கு 2 சகோதரர்கள் இன்றைக்கு ரிஜெக்ட் வந்து, ஒரு சகோதரன் ஜெயில இருக்கிறார், என்னோட சகோதரன் அதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார். ஆனாலும் என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நிச்சயமாக அநேகருடைய கண்கள் காணத்தக்கதாக அவர்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார். எங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்துல இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவுதான் எனக்கு வருமானம், எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது தேவன் அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்து இதன்படி செய்ய என்று சொல்லி எங்களுடைய இருதயத்திலே போட்டு அதன்படி நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கத்தக்க பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையா? ஆமென்.
அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய நோய்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம், என்னுடைய தேவைகள், அல்லேலூயா, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் என் கர்த்தர் என்ன செய்கிறார்? என் வேண்டுதலை கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களின் தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, அந்த யோர்தானை கடக்கும்படியாக தேவன் சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எகிப்தில பார்க்கிறோம். எகிப்தில அந்த 430வது நாள் அன்று அந்த எகிப்தில இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள் என்று சொல்லி எங்கள் அறிந்திருக்கிறோம். நாம் வேதத்தில் வாசித்து எகிப்தில இருந்து 430வது வருடம் இந்த கடைசி நாள் தேவன் அவர்களை அங்கிருந்து எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுடைய இதயத்தை அவர் கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆமென். அதனால தேவன் பலத்த அசைவுகளை, ஆமென், இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற பலத்த அசைவுகளை, பலத்த அற்புதங்களை தேவன் எகிப்தில செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் ஆரோனிடத்திலும் மோசேயிடத்திலும் சொல்லுகிறார், இந்த எகிப்தில நான் அற்புதம் ஒரு வாதையை அனுப்ப போகிறேன். எப்படிப்பட்ட வாதை என்று சொன்னால், எகிப்தியருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தலை பிள்ளைகளையும் மரித்து போய்விடுவார்கள். அது மாத்திரமல்ல, ஆடு மாடு முதலான எல்லாவற்றிலும் இருக்கிற முதன்மையான எல்லாமே மரித்து போய்விடும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் மரித்து போய்விடும். எகிப்து எந்த பெரிய தேசம், எந்த பெரிய ஜனங்கள் இருந்திருப்பார்கள். வேதத்தில் இருக்கு, ஒரு குடும்பத்திலையும் சாவில்லாத ஒரு குடும்பமும் அங்கே இருந்ததில்லை. எகிப்தில ஒரே மரண ஓலம். ஆமென். அப்பொழுதுதான் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் ஒரு ஆட்டிக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய கதவு நிலைகளில பூசும்படியா நான் சங்கார தூதனை அனுப்புகிற பொழுது அவன் உங்களுடைய கதவு நிலைகளில இருக்கிற அடையாளங்களை பார்த்து உங்களிடத்துல இருந்து அவன் கடந்து போவான் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால அவர்களுக்குள்ள அன்றைக்கு அந்த மரணம் சம்பவிக்கவில்லை. அன்றைக்கு அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு பரிசுத்தம் ஆக்குதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அசுத்தம் இருந்ததோ, பாவம் இருந்ததோ, அங்கெல்லாம் மரணம் வந்தது. அங்கங்க எல்லாம் இந்த உப்ப எல்லாம் மரணம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரே அழுக்குறல். ஆமென். அல்லேலூயா. ஏன்? தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தினபடியினால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டு தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல, அந்த எகிப்தில இருந்து, எகிப்தியருடைய உபத்திரவத்தில இருந்து அந்த ஜனங்களை விடுவித்து நடத்தி சென்றார். அல்லேலூயா. அவர் அற்புதமான தேவன். அல்லேலூயா. எகிப்தில் நம்ம பார்க்கிறோம், தனியா இஸ்ரவேலர்கள் மட்டும் வெளிக்கிடல, அவரோடு சேர்ந்து புறையாதிகளும் வெளிக்கிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். புறையாதிகளும் வெளிக்கிட்டார்கள். ஆண்டவர் அந்த பஸ்கா திட்டத்தை கொடுக்கிறார். யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு, அழகா இருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அழகா வாசிங்க. கர்த்தர் செய்த அந்த பலத்த அற்புதமான அந்த பலத்த காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்து வைத்திருப்பது மிகவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அங்க ஆடு அடிக்கப்பட்டு அவர்கள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போல செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். செங்கடலை பிளந்து ஆண்டவர் சொன்னார், நீ இன்று வரை நீ கண்ட எகிப்தியனை நீ காண்பதே இல்லை. அல்லேலூயா. எகிப்தியனை நீ காண்பதே இல்லை என்று சொல்லி அந்த செங்கடலின் ஊடாக இஸ்ரவேலர்களை வழி நடத்தின தேவன் செங்கடலுக்கு உள்ளாக அவருடைய எகிப்தியருடைய படைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தமாக்குதலுக்கு அடையாளமாகவே இருக்கிறது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து எங்களுடைய பாவங்கள், நாங்கள் எகிப்தில இருந்த பொழுது எங்களை தொடர்ந்து வந்த பாவங்கள், விக்கிரக பாவங்கள், தாயின் கருவில இருந்த பொழுது நாங்கள் உண்டாக்கப்பட்ட போது வந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் ஆக்குற பொழுது அன்றைக்கு அவர்கள் எதை கண்டார்கள்? கானானை கண்டார்கள்.
கானானை சுதந்திரித்துக் கொண்டார். ஆமே, சுதந்திரித்துக் கொண்டார். பாருங்க, தேவன் இஸ்ரவேலருக்காகவே கானானை ஆயத்தப்படுத்தினார். யாரை கொண்டு ஆயத்தப்படுத்தினார்? புறையாதிகளை கொண்டு ஆயத்தப்படுத்தினார். அங்க எல்லாம் வெட்டி சீர்படுத்தப்பட்டு கட்டப்பட்டு எல்லாம் அற்புதமாக உண்டாக்கப்பட்ட ஒரு தேசத்தை உண்டு பண்ணி கொடுத்தால் ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கு எங்களை ஆண்டவர் அழைத்து தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமே, நாங்கள் அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமாக இருந்தால், அவரிடத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்பதாக இருந்தால், நாங்கள் எங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த நித்திய கானானை காண முடியும். ஏன்னு சொன்னார், அவருடைய ரத்தம் மாத்திரமே எங்களை பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அவருடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? எனக்காக, உங்களுக்காக. அல்லேலூயா. அவர் இறங்கி வந்தார், தன்னை மரணத்துக்கு கொண்டவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். அப்ப நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அநேக அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இழந்து போகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தவறின் நிமித்தமாக, ஏனோ தானங்கிற ஒரு போக்கு நிமித்தமாக, ஏனோ தானங்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்ய முடியாது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோசுவா சொன்ன பொழுது அவர்கள் கீழ்ப்படிகிற பொழுது ஆண்டவர் அங்கு அற்புதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக என் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆமென். இன்னைக்கு நாம் அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும், நான் மனம் திரும்புகிறேன். அல்லேலூயா. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஆமென். எடுத்து நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களிடத்துல பரிசுத்த குறைச்சல்கள் காணப்படுமாக இருந்தால் அவைகளை அறிக்கையிடணும். ஆமென். நாங்கள் அறிக்கையிடுகிற பொழுதுதான் எங்களுக்கு அந்த அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு நாங்கள் அநேக அற்புதங்களை காண வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமும் கூட. செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தையே இவ்வளவு அற்புதமாக படைத்து எல்லோரும் பாவிகளுக்கும் நீதிமான்களுக்கும் கொடுத்திருக்கிற தேவன், நாங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசித்து இருக்கிறபடினால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரோ? செய்வார். ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் செய்தது முழுக்க அற்புதம் தான். இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் பிரட்டி வாசிப்பீர்களாக இருந்தால் அவருடைய அற்புதங்களை குறித்து அழகாக அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 எனக்கு பிடித்த மிகவும் அழகான அற்புதம் ஒன்று இருக்கிறது. நாயனூர் விதவை மறுத்து போய்விட்டார். அவளுக்கு இருந்த ஒரே சொந்தம் அதுதான். ஹல்லேலூயா. பார்க்கிறார், பார்த்து சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாரை பார்த்தா? அந்த தாயினுடைய இருதயத்தை பார்த்தார். அவர் ஆவியில கலங்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், மனதுருக்க முடிய தேவன். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை நாங்கள், அற்புதங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். பரிசுத்தப்படுத்தலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் உடைய வாழ்க்கையில எல்லாம் அற்புதம் தான். ஆமென். எல்லாம். இன்றைக்கு இலங்கையில நாங்கள் எப்படி இருந்தோம்?
மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தோம். அல்லேலூயா. ஆமென். போட சரியான உடுப்புடவைகள் கூட எங்கள் இடத்துல இல்ல. ஆமென். சாப்பாடு, சத்தான சாப்பாடுகள் கூட சாப்பிடுவது கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்தோம். யுத்த சூழ்நிலையில இருந்தோம். வறுமையில இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை நாங்கள் கட்டாததும் வெட்டாததும் பண்படுத்தாததும் அப்படிப்பட்ட தேசத்துல கொண்டு எங்கள் மத்தியில தேவன் எங்களை வைத்திருக்கிறாரே. அவர் அற்புதங்களை காண செய்கிற தேவன். ஆமென். அவர் அற்புதங்களை செய்தாரா இல்லையா? அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் நாங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதங்களை செய்திருக்க. நீங்க இந்த இடத்துல இருக்கிறதே அற்புதம். இந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய இந்த தேசத்துல இருக்கிறதே அற்புதம். அல்லேலூயா. பிள்ளைகள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை என்ன அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார். நாங்கள் இலங்கையில இருந்தால் நீங்களும் அங்கதான் இருந்திருப்பீர்கள். ஆனா நீங்கள் இந்த இடத்துல இந்த தேசத்துல, இந்த கானான் தேசத்துல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சகலமும் நிறைவாக இருக்கிற இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரா இருந்தால் தேவன் செய்தது உங்களுக்கு அற்புதம். ஆமென். இது சொல்லக்கூடாது, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்று. ஐயோ பிரச்சனை பிரச்சனை, ஆண்டவர் ஒன்றும் செய்கிறாரு, உங்களோட அற்புதம். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகளின் நிமித்தமாக எங்களை அழைத்து வந்தார். இங்க ஒவ்வொருவருடைய சீசுக்கு வர்ற செய்தியை கேட்க பொருள்தான் தெரியும் எவ்வளவு பாடுகள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனை பேருக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு என்று சொல்லி நான் அறிவேன், ஆண்டவரும் அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவர் எங்களை அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். எங்களை நேசிக்கிற தேவன். அவரை போல எங்களை யாராலும் நேசிக்க முடியாது. இந்த வானத்தை இந்த பூமியை உண்டாக்கின தேவன் எங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார். அதான் எங்களுக்கு பெருமை. ஆமென். விளங்குதா? வானத்தை பூமியை உண்டாக்கினவரப்பா. விளங்குதா? அல்லேலூயா. சொல்லல நீங்க ஒருத்தர் அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கினவர் சொல்லி சொல்றேன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் அவர் விடவே மாட்டார். அவரிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஜீவனை கொடுத்தார். அதுக்கு மேல என்ன கேட்க போறாரு? ஜீவனையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஜீவனையே கொடுக்க துணிந்த தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் நாங்கள் கேட்கிற இந்த சிறு சிறு பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்க்க மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா? என் கடன் பிரச்சனை தீராதா? தீரும், தீரும். எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி கையில தந்து விட்டா ஆண்டவர்கிட்ட நீங்க மறந்துடு. விளங்கலையே? நீதிமொழியில நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரை யாருண்டு கேட்பீங்க, நீ யார் ஆண்டவரே? விளங்குதா? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளும் ஒன்றுமில்லை என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரிடத்தை கேட்க சொல்றார். ஜெபம் பண்ண பழக்கிற பொழுது சொல்லுகிறார், அன்றண்டாடு வேண்டியவற்றை ஆண்டவரே எனக்கு தாரும். உங்களுக்கு தருகிறாரா இல்லையா? ஆமென். எங்களுக்கு இந்த பூமியில என்ன வேணும்? சாப்பிட சாப்பாடு, உடுக்க விட, குடிக்க தாண்டி படுக்க ஒரு இடம். அல்லேலூயா. இவ்வளவு இருந்தாலே அவன் ஐஸ்வர்யவான் இந்த பூமியில. இந்த 4 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால் நாங்களாம் ஐஸ்வர்யவான்கள். ஆமென். இந்த 4க்காக இன்றைக்கு இந்த பூமியில எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்களை நினைத்து நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 4க்கு மேல வர்ற காரியங்கள் எல்லாம் வேதனை தான். அவர் தந்தார், அவ்வளவுதான். நீங்க கேட்டீங்க, அவர் தந்தார். அல்லேலூயா. நீங்க எதை எதையெல்லாம் கேட்டீங்களோ ஜெபத்தில் அதே எதையெல்லாம் ஆண்டவர் தந்தார். ஆனா கேட்டுட்டும் சில காரியங்களுக்காக அது உங்களுக்கு தகுதி இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி கூட வெயிட்லையும் வச்சுக்கிறார். வெயிட் லிஸ்ட்லயும் இருக்கு. யார் முதல் கேட்டாரோ அவர்களுக்கு தான் கொடுத்துட்டு அடுத்தவருக்கு தருவார். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேணுமா இருந்து ஆண்டவர் எங்களை பார்ப்பார். இந்த அற்புதம் செய்த அவன் தாங்குவான். சிலருக்கு லொட்டோவில் 1 லட்சம் ரூபாய் விழுந்து 1 லட்சம் சரி காட்டல. 1 லட்சம்
கேள்விப்பட்ட உடனே சக்தி பார்க்கிறார் ஆண்டவர். 1,00,000 ரூபாய் கொடுத்தா நிலைமை என்ன? கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். 1,00,000 ரூபாய எப்படி கையாள வேணும் என்று அவன் அறிந்து கொள்கிற பொழுது 1,00,000 இல்லை, ஆண்டவர் 100,00,000 தூக்கி தருவார். ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பலத்த அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு எகிப்தியருக்கு அங்க தெரியும், இஷ்டவேலரின் நிமித்தமாகத்தான் எங்களுக்கு இவ்வளவு பாடுகள். கடைசியில என்ன நடந்து எங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் மூத்தவங்களா இருக்கிற அநேக இஸ்ரவேலரின் நிமித்தமாக எகிப்தியருக்கு வந்த சோதனைகளும் பிரச்சனையும் கொஞ்சம் இல்லப்பா, பெரிய பாடுகள். அப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வெறுமா இருந்தால் எங்களால நிக்க முடியாது, தாங்க முடியாது. விளங்கலையா? ஒரு தேசம் பார்வன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, எகிப்தினுடைய ராஜா. தேசத்துக்கே குடிக்க தண்ணி இல்லை, எல்லாம் ரத்தமா போய்விட்டது. ஜனங்கள் எல்லாம் எங்க போய் முறையிடுவாங்க? ராஜாக்கு யார் மேல கோபம் வரும்? இஷ்டவேலர் மேல். ஆனா அவங்க இஷ்டவேலரை மேற்கொள்ளத்தக்கதாக அவர்கள் எழுந்தார்களா? எழும்பவில்லை. கர்த்தர் விடவில்லை, அனுமதிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் செத்து இருக்குமே. மகளுக்கு பிறந்த மூத்த மகன் செத்திருப்பான், மகனுக்கு பிறந்த மூத்த மகன் செத்திருப்பான், அப்பன் மூத்தவனா இருந்த அப்பன் போயிருப்பான், அம்மா போயிருப்பான், அம்மா மூத்தவனா இருந்தான். யோசிச்சு பாருங்க, ஆடு மாடு எல்லாம் எப்படிப்பட்ட மரண ஓலம் இங்க நடந்தது. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயிடத்துல, நீங்க இஷ்டவரிடத்துல கேட்டு வெள்ளிய பொண்ண என்ன தேவைகளை கேட்டு வாங்கி கொண்டு போங்க. அங்க மரணம், செத்த வீடு நடக்குது. நிறைய செத்த வீடு. அங்க போய் இஷ்டவர்கள் எல்லாரும் போய் எகிப்தில் இருந்த அவங்களுக்கு அத்தாங்க எத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவருடைய இருதயங்களை திறந்து விட. குடிப்பீங்களா? நீங்க கொடுக்க மாட்டீங்க. இவ்விதமாக எகிப்தியரை இஷ்டவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. பெரிய ஒரு எழுப்புதல், பெரிய ஒரு வேதனை. எகிப்தியருடைய வேதனைகளுக்கு மத்தியில கர்த்தர் இஷ்டவேலர்களை எழும்ப பண்ணினார், தேசத்தில இருந்து புறப்பட பண்ணினார். ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அன்றைக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு இதை குறித்து முன்பே ஆண்டவர் சொல்லியிருந்தார். உங்களுடைய சந்ததி எகிப்தில அடிமைத்தனத்துல இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும், என்னை குறிச்சும் தெரியும், உங்களை குறிச்சும் தெரியும். நீங்க எங்கெங்கெல்லாம் முரண்டு பிடிப்புங்கள், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை விடுப்புங்க, என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வரீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் உங்களிடத்துல திடீரென எல்லாத்தையும் திருப்பி தர மாட்டேன். உங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உண்டு பண்ணி சரியான உண்டு பண்ணி போட்டுதான் ஆண்டவர் உங்களிடத்துல பலத்த காரியங்களை தூக்கி தருவார், அற்புதங்களை செய்வார் வாழ்க்கையில். மோசே பார்க்கிறோம், எகிப்துக்கு 40 வயசுல மோசே இடத்துல எல்லாரும் ராஜாவாக்கணும். அவரோட எகிப்தியனை கொண்டு போட்டு ராஜாவாக்கும்னு சொல்லி நினைச்சிருப்பார். இல்ல, ஆண்டவர் கலைச்சார், எகிப்தை விட்டு பண்படுத்தினார் மோசே. விளங்கல வாழ்க்கை என்னென்று சொல்லி மோசைக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தார். 40 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து மோசே தன்னை பக்குவப்படுத்தும்படியாக, இந்த ஊழியத்துக்கு நான் வந்துட்டேனே, அதுவும் பார்வோனுக்கு முன்பாக நான் போய் நிற்க போறேனே, பக்குவப்படுத்தும்படியாக தேவன் மோசையை பயிற்றுவித்தார், பழக்கி எடுத்தார். அதுக்கு பிறகுதான் மோசே இடத்துல அந்த காரியத்தை தூக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். கொடுத்தார். அதனாலதான் அந்த மோசே தன்னுடைய
காரியத்தை அழகாக மரண பரியந்தம் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. ஆமென். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்களுக்கு உடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை எங்களை கொண்டு செய்ய வேண்டுமாக இருந்தார். ஆண்டவரிடத்தில் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த எங்களை புடமிடணும். அல்லேலூயா. புடமிட ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு சகோதரன் சொன்னார், அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார். விடப்பா, விடு. ஆண்டவர் உன்னை புடமிடுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விளங்கல, நீ இந்த இடத்துல இருந்து முரண்டு பிடிக்காது. விளங்க, இந்த இடத்துல இருந்து நீ முரண்டு பிடிக்காத, உன்னை தாழ்த்து. உடைக்கிறதுக்கு தேவன் உன்னை உடைக்கிறதுக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. ஒப்புக்கொடு. அவர் இப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் உடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய அற்புதத்துக்கு நீங்களே தடையாக இருந்து விடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அனுமதிக்க போறார் என்றால் உங்களை கொண்டு பெரிதான அற்புதமான காரியங்களை இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மத்தியில நடப்பிக்க போறார் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் உங்களை உடைப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உணரும் வரை கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். உடைப்பார். நீங்கள் ஒன்றுமில்லை, உங்களை மண் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். உடைக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. நமக்குள்ள கிரிகை செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் எவ்விதமாக நடக்கும். ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் சொன்னா கீழ்ப்படிங்க, அதுதான் முக்கியம். யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கீழ்ப்படிதல் உங்களிடத்துல வரும் வரைக்கும் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் உடைய கரங்கள்ல தரவே மாட்டார். ஆமென். நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, ஆண்டவரே நான் மண், நான் புழு என்று சொல்லி வெறும் வாயால நீங்க அழைக்கிடக்கூடாது. உள்ளத்துல நீங்கள் எப்ப உணர்றீங்களோ அப்பத்தான் இந்த பெருமை என்ற காரியம் இருக்கல்லோ, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். பிசாசு பெருமை கொண்டா, பெருமை கொள்வது சத்துருடைய ஆவி. பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமாக இருந்தால், பெருமையான காரியங்கள் மனுஷனுக்குள்ள கிரிகை செய்து கொண்டிருக்குமா இருந்தால் கர்த்தர் அந்த மனுஷனை அருவருப்பார். அருவருக்குன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? சக்தி வெறும் பார்த்தா கொமட்டு. அப்படிதான் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா டக்குண்டு கொமட்டு. ஆண்டவருக்கு அப்படித்தான் நாங்கள் இருப்போம். தேவன் எங்களை பார்த்து சக்தி எடுக்கிற மாதிரி, கொமட்டுகிற மாதிரி. ஆண்டவர் தனக்கண்டு தெரிஞ்சுக்கொள்ள இந்த பூமியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார். பூமி இன்றைக்கும் எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு நீங்கள் தான் வேணும். விழா எனத்துக்குள்ள எத்தனையோ கோடி, எத்தனை மில்லியன் இருக்கு சொல்லுவாங்க. எத்தனை மில்லியன் ஜனங்கள் இருக்கு உலகத்துல? 7 மில்லியார்டுக்கு மேல் நினைக்கிறேன். அப்படிதான் யோசிச்சு தெரியுமா? யோசிக்கிறீங்க, வீட்டுல இன்டர்நெட்ல எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 7 மில்லியார்ட் மேலான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள உங்களை பொறுக்கி வச்சுக்கிறார் ஆண்டவர். எங்களையா என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அல்லேலூயா. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் உங்களை குற்றப்படுத்துறமா நீங்க நினைக்கக்கூடாது. நானும் தான். எங்களை கொண்டு தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய அற்புதமான சத்தியத்தை, சுவிசேஷத்தை, அற்புதமான ஊழியத்தை, அற்புதமான ஜனங்களை நடத்துவதை எங்களை கொண்டு செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? முரண்டு பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்காக நாங்கள் முதலாவது ஆண்டவர் என்ன சித்தம் என்று சொல்லி கேட்கணும். ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கு? என்னை உருமாற்றம் அழகா பாரு, உடைத்து விடும் உருமாற்றம்.
உம்முடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன். எங்களை உடைக்கணும். அதுக்காக முகத்தையெல்லாம் பல்களெல்லாம் உடைச்சு பெரிய வேறொரு ரூபத்துல மாத்தினேன். நீங்க அப்படி கனவு பண்றாங்க. இந்த அப்பா எனக்கு என்ன உடைச்சு மாற்றி உடனே போய் சொல்லி போய் எனக்கு முன்னால போய் நிக்கிறேன். இறுதியா இன்னைக்கு இலங்கையில எல்லாம் நாங்க பார்க்கிற பொழுதெல்லாம் பக்திமான்களை பார்ப்பீங்க. எப்படி பக்திமான்கள் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்வீங்க? சொல்லுவோம். குறி அடிச்சு சந்தனத்தை பூசி இப்படியெல்லாம் பூசுவாங்க, இப்படியெல்லாம் பூசுவாங்க, இப்படியெல்லாம் பூசுவாங்க, கையில எல்லாம் பூசி வேட்டிய வெள்ளை வேட்டிய கட்டி எல்லாம் கோயில கண்டா சந்திய கண்டா தெருவை கண்டா வணக்கம் கும்பிடுவோம். இது நாங்கள் பக்தி உள்ளவர்கள் சொல்லி மற்றவைக்கு காட்டுகிற காரியம். இதெல்லாம் பக்தியே இல்லை. விளங்கல. இந்த பக்தியை ஆண்டவர் விரும்ப. அல்லேலூயா. இந்த பக்திக்கெல்லாம் ஆண்டவர் மயங்கிறவர் இல்லை. நீங்க எப்படிதான் ஊத்தோடு கூட வந்தாலும் சரி, நல்ல அழகா விலை உயர்ந்த கோடிக்கணக்கான முத்துக்கள் வைரங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த உடுப்புகளை நீங்கள் போட்டுக்கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, ஆண்டவர் அதை பார்ப்பாரோ? பார்க்கவே மாட்டார். அப்படி வந்த அற்புதம் செய்வாரோ? சில வேளை நீங்க அப்படி இருந்தும் உடைய இருதயம் தேவனை தேடுகிறதா இருந்தால் நிச்சயமா அற்புதம் செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்படி இருந்தும் இப்படி இருந்தா போட்டுக்கொண்டு வாங்க சபையில். நான் வேண்டான்னு சொல்லுங்க. முத்துக்கள் பதிக்கப்பட்ட பெரிய சினிமா ஸ்டார்களை பெரிய அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே பார்த்தீங்கன்னா அவையில போடுற உடுப்பெல்லாம் ஒரு $1,000,000 $1,000,000 ஏன்னா முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா யாரும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு மகிமை. இப்பெல்லாம் படியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வெட்டி வெட்டி பிச்சு பிச்சு தான் போடுறாங்க. எவ்வளவு கூடுதலா வெட்டி இருக்காம பிஞ்சு இருக்காமோ அவ்வளவுக்கு பிச்சைக்காரன் ஏன்னு எங்க நாங்க ஊர்ல இருக்க ஒரு கிளிஞ்சாக்காரன் தூக்கி எறிஞ்சு அம்மாட்ட கத்துவோம். இதெல்லாம் போட முடியாது. இப்ப எல்லாம் பிஞ்சதான் ஸ்டைல். எந்த பிள்ளைகளும் போடுறாங்க. அதான் ஸ்டைலா. நீங்களே அறிஞ்சு கொடு. எதிர்ஷ்டம் எங்களோட நாட்டுல போனா நேத்து இப்ப அங்கேயே மாறிச்சு. அல்லேலூயா. அங்க பிஞ்சத போடுற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? இலங்கையில் அவங்க இல்லாமையின் நிமித்தமாக கிழிஞ்சவங்க போற ஜனங்கள் இருக்கிறாங்க. இலங்கையில் அவங்கள்ட்ட இல்ல, ஆனா அவங்கள்ட்ட இருக்கு. நீங்க கிழிஞ்சதான் பண்றீங்க. ஆண்டவரே அங்க இருந்து கதறாங்க. ஆண்டவரே கிளியாத தாங்க. அதான் உங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். எங்களுக்கு கிழிஞ்சதான் வேணும் ஆண்டவர். அந்த விலையை பார்த்தா தலையை சுத்துங்க. ஒவ்வொரு விதமா கிழிஞ்சிருக்குமா? எப்படி எல்லாம் கிழிஞ்சிருக்கோ அப்படி அதுக்கேற்ற விலை. நான் விவர்ஸ்ல இருந்து வேலைக்கு போவேன். அவுட்டபான் எடுத்துக்கொண்டு போவேன். சுக்கிவில் ரவுண்ட் போட்டு மிக்ரோஸ் பக்கத்துக்கு ரவுண்ட் போட்ட கலைஞ்சு போனா அதுல ஒரு பொடியை வருவான். அவனை எப்ப பார்த்தாலும் கோசிய கீழே இப்படி இழுத்துதான் நடந்து வருவான். இப்படித்தான் நடுக தொப்பியை வலிச்சு கொண்டு ஒரு கோசிய கீழே இழுத்துக்கிட்டு தான் வருவான். ஜீன்ஸ் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தகுதியா இருந்தா போடுங்க. உங்களுக்கு தகுதியா இருந்தா போடுங்க. எனக்கு பிரச்சனை. ஒரு மனுஷனை அவன் போட்டிருக்கிற உடுப்பை பார்த்துதான் உலகத்தில் இருக்கிறவங்க கணிப்பாங்க. உங்களுடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். அவன் இல்லாமையில் அப்படி இருக்கிறான். நாங்கள் இருக்கிறதுனால இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. கவனம். கர்த்தர் எங்களை அழைத்தது தம்முடைய சேவைக்காக. ஆமென். இந்த இடத்துல நாங்கள் நிக்கிறமா இருந்தா, ஆராதிக்கிறமா இருந்தா, பிரசங்கிக்கிறமா இருந்தா, இரண்டு துதிக்கிறவராக இருந்தா, ஆமென்,
கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை உலகத்துல யாருக்கும் கொடுக்கவில்லை ஆண்டவர். அவரால் நினைத்தே பார்க்க முடியாது. உடைய கண்கள் காணவே காணாது. நீங்க பார்க்கிறோம், தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு எங்களை அழைத்து செல்லும்படியாக ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு நாங்கள் அதை இழந்து போகக்கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி படுத்தி படுத்தி நாங்கள் வாழுகிற பொழுது மெய்யாகவே அந்த நித்திய காணானை ஆண்டவர் எங்களுடைய கண்கள் அதான் எங்களுக்கு வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்க போற பெரிதான அற்புதம். இல்லையா? இந்த உலகத்துல எங்களுக்கு ஒருவருக்கு குறைவா இருக்கும், ஒருவருக்கு கூடவா இருக்கும். அது ஆண்டவர் யாராருக்கு எதையெல்லாம் அனுமதித்திருக்காரோ அதுபடிதான் நடக்கும். ஆனா இந்த நித்திய காணான் என்பது எல்லாருக்கும் ஒரே இடம். அதை எல்லாரும் பெற்றுக்கொள்வார். ஆமென். தேவனுக்கு முன்பாக உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருமே அந்த தேசத்தை அந்த காணானுக்குள்ள அந்த அற்புதமான அந்த தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற தேசத்துக்குள்ள எங்களை உடைய கண்கள் காணக்கூடும். எல்லாரும் இல்லை. எப்படித்தான் ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அறியேன். எப்படி ஒரு கருதாமான நிலைமை. ஆண்டவர் காத்து கிடந்தோம். ஒரு பொருளுக்காக காத்திருக்கிறோம். 100 கிலோமீட்டர் ஓடி ஓடியோ வாரம். ரவிக்குல வைத்து ஒழுகி வாரம். இங்க வந்தா கூட்டிட்டான்னு சொன்னா அப்படி என்னுடைய இருதயம் அப்படி சோர்ந்து போகும். எப்படி என்னுடைய இருதயம் உடைந்து போகும். ஆமே. இப்படித்தான் இதை விட அதிகமான வேதனை எங்களுக்குள்ளது. இவ்வளவு பாடுகளை எல்லாம் கடந்து 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 வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்களின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், மனைவியின் நிமித்தம், கணவனின் நிமித்தம், வேலை செய்கிற இடங்கள்ல தேவைகளின் நிமித்தமாக எவ்வளவு பாடுகளை எல்லாம் இவ்வளவு காலம் 20 வருஷம் ஓடிட்டோம். இன்னும் 20 வருஷம் ஓடுவோமா ஆண்டவரே? இன்னும் 40 வருஷம் ஓடுவோமா? எங்களுக்கு தெரியாது. இந்த கொஞ்ச காலத்துக்காக இந்த கொஞ்ச காலத்துல எங்களால தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை பரிசுத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குமா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம். விளங்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுடைய விருப்பம். ஒரு இலக்கோட நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சும்மா கார் எடுத்துக்கொண்டு ஓட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஓடணும். சும்மா கார் எடுத்துக்கொண்டு மன்னம் போற போக்கெல்லாம் ஓடுவோமா? சிலர் ஓடுவாங்க சும்மா ஸ்டைலுக்கா. அது பிரச்சனை இல்லை. அது சும்மா கொஞ்ச நேரம் ஓடிட்டு வருது. தூரத்துக்கு இங்க இருந்து பிரான்ஸ் போறோம்னு சொன்னா அலுவலாட்டிக்கு போகணும். 600 கிலோமீட்டர். ஒரு 6 மணி தியானம் வேணும் குறைஞ்சது. இப்பத்தி இருக்கிற வாகன நெரிசலுக்கு 10 மணி தியானம் சொல்லி போய் சேர்றதுக்கு இருந்து ரங்கினா சரி. 1 மணி தியானம் காருக்கு இருந்து போடுறாங்க. நாரியெல்லாம் குடிச்சிடு விரைச்சி போயிடும். அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் நாங்க போறதுக்கு. ஒரு அலுவல் இருந்தா ஓடிடும். நோய் இருந்தாலும் சரி, நோய் இல்லாட்டியும் சரி, பாடு வந்தாலும் சரி, பாடு விராட்டிக்கும் சரி, எப்படியாவது போயிடும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. போகணும். அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் நீங்கள் வருகிற எல்லா பாடுகளையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து போட்டு நீங்க போறீங்க. அது போலதான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தா இந்த பாடுகளை, இந்த பிரச்சனைகளை, இந்த குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி தயார்படுத்த வேண்டும். அற்புதங்களை நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்றால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தேவன். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் மாத்திரமே எங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அப்படி எங்களை நாங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதெல்லாம் அற்புதம். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தோட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார்.